தொண்டை வேற சரியில்லை. பனியில எனக்கு ஆம்பளை தொண்டை, வாயை மூட ஆம்பளை தொண்டை. பொய் உனக்கு வந்து தண்ணியில லாடணும், அதுதானே பிரச்சனை உனக்கு. நல்லா இருக்குல்ல, அப்படியே உள்ளுக்குள்ள பார்த்தா நல்லா இருக்குவே. பரவாயில்ல, நல்லாதான் போட்டிருக்கா. கலர் எல்லாம் கொடுத்ததுக்கு அது என்ன நல்லாதான் போட்டிருக்கா. ஒரு இக்க நான் வைக்க அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீ நல்லா போடுறீங்க. ஆமா, ஒத்த சைடு மட்டும் தப்பா போட்டுட்டேன். தேவையில்லாம ட்ரை பண்றமோ பயமாவும் இருக்குது. அதுலயும் பாருங்க ஒரு கோடு வேற தப்பாயிட்டு, ஏதோ மாதிரி கிறிஸ் கிராஸ் மாதிரி இங்க பரிது ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு எங்கேயோ போகுது. என்ன I will try my level best. Hi guys, welcome to our channel Jenny VG Loves. என்னடா தொண்டை எப்படி இருக்குன்னு பாக்காதீங்க. இது வந்து இப்போ வந்து மேடம் வந்து ஆம்பளை தொண்டை ஆயிட்டாங்க. அதாவது இந்த பனி காலத்துக்கு குளிர் அதெல்லாம் இல்ல. அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்ல வந்து ஒரு தாத்தா குல்ஃபி கொண்டு வந்தாரு. நைட்டு 10 மணிக்கு குல்ஃபி சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்? அப்போ சளி தான் பிடிக்கும், அப்படிதான் தொண்டை. ஒண்ணுக்கு 2 சாப்பிட்டுட்டோம்னா சரி, அதை விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ஃபன்னான வீடியோ. என்னன்னா, மேடம் வந்து கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆயிட்டு இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வந்து கோலம் போடணும்னு ஒரு இதே கிடையாது. அவங்க வீட்டுல போட்டிருக்கானா, நானும் பார்த்ததில்ல அவ போட்டதை. இங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வீட்டுல நான் கோலம் போட போறேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் டச் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வேற எடுத்துட்டா. எப்படின்னா, நோட்ல வரைஞ்சு பார்த்து அதுவும் தப்பு வந்துட்டு நான் சொல்லிட்டேன், நீ எப்படியும் தப்பாதான் போட போற, நான் மக்களுக்கு நீ என்ன பண்றதுன்னு எடுத்து போட்டுறேன். நீ வா, நீ நோட்ல வரதுக்கு வேண்டாம், நீ வீட்டுல டைரக்டாவே போடு, வெளியே போறவங்களும் பாத்துட்டு போறாங்க, நீ போட. நல்லா இருந்தாதான் நீ அப்லோட் பண்ணணும். கரெக்டான வேலை பார்க்க போற பாருங்க மேடம். வீட்டெல்லாம் தூத்து எப்படி சொல்றது, நான் இப்படிதான் இவளை எதிர்பார்த்தேன், இப்படிதான் இருக்கணும் இவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படின்னா மேடம் இப்பதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. அது இந்த ஒரு நாள், அதாவது ஸ்டார்டிங் மட்டும் நான் இப்படி இருக்க போறேன் அப்படிலாம் இல்ல. இப்போ ஒரு 6 நாளா நான் குழம்பிட்டு தான் இருக்கேன். சரியா, சின்ன குளம், அது சின்னதா இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டல. ஸோ இப்போ பெருசா ட்ரை பண்ண போறாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. இடையில நிறைய ஃபன்னு நடக்கும். என் பையன் வேற இன்னும் தூங்கல, அவன் அப்ப போய் கீழே வருவான். கோலத்தை என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. சரியான வேலை. நான் கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிமிந்து கோலப்பட போறேன். நீ இந்த வீட வாசல் தூத்தாச்சு தொளிக்கலாம்ல, எனக்கு ஒரு ஹெல்ப். சரி, நீ தூரு, நான் தொளிக்கேன். சரியா? ஏன்னா தொளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தானே. அது எவ்வளவு ரொம்ப ஈஸியாலான ஓசை வச்சு சர்றன்னு அடிச்சிருவாரு. தூரு தூரு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் உடம்பு குறையும். அதுக்கு நீ கிளியா குனிய முடியும். தூரு தூரு. தொண்டை வேற சரியில்லை. பனியில எனக்கு ஆம்பளை தொண்டை, வாயை மூட ஆம்பளை தொண்டை. தூக்குற வேலையை மட்டும் பாரு. மேடம் என்ன இப்படி மினுக்கிட்டு கலக்கலா நைட் நேரம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம், வந்துட்டு தான் குழம்பு போடலாம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து வீடு புதுசாக இருக்குது, வீடு சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அது வீடு இது வந்து வாடகை வீடு தான். ஸோ நான் இந்த வீடோட ஹோம் டூர் வந்து நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்னது? அதாவது இந்த ஹவுஸை பத்தி நீ சொல்லல, நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ அதே மாதிரியே இந்த வீடு எங்களுக்கு அமைஞ்சிட்டு, இது வந்து எனக்கு மொத்தத்துல ஒரு சொந்த வீடு ஃபீல் தான் எனக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி தூத்து தொளிச்சு டெய்லி வீட்டை நீட்டா வைக்கணும். நாங்க 3வது வீடோ 4வது வீடோ காலி பண்றோம். எந்த வீடுமே எங்களுக்கு செட் ஆகவே இல்லை. ஆனா வந்து இந்த வீடு வந்து அதாவது புதுசா எப்படின்னு கட்டிருக்காங்க. ஸோ நாங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சோம். நாங்க நினைச்ச மாதிரி லைட் செட்டப், நாங்க நினைச்ச மாதிரி ஹால், நினைச்ச மாதிரி கிச்சன் எல்லாமே இருந்துச்சு பண்றதுக்கு. ஈஸியான வேலை. அதுலயே ஒரு அரைவரை நான் ஒழுங்கா தொலைச்சிட்டு இருந்தேன். நீ வந்து ஒழுங்கா தொலைக்கல. அதாவது நீ வேலை பாக்கலன்னு எனக்கு கடுப்பாகுது, ஆனா நீ வேலை பார்த்தானா மனசு கஷ்டமா இருக்கு. அது ஏன்னே தெரியல. பொய் உனக்கு வந்து தண்ணியில லாடணும், அதுதானே பிரச்சனை உனக்கு. தண்ணியில இருந்து ஓசை பிடிச்சிட்டாரு. இந்த அதாவது எங்க பழைய வீட்டுல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஓசை கிடையாது. சரியா? வந்து வட்டாவதுல தூக்கிட்டு வந்து அந்த வாளியில தூக்கிட்டு வந்து தொளிக்கணும். எரிச்சலா இருக்கும் பாத்துக்குவோங்க. தொளிக்கிறது நல்லா இருக்கும் தெரியுமா, கப்பல தூக்கி தொளிக்கிறது. ஆனா வாளியில தூக்கிட்டு வர்றது கடுப்பா இருக்கும். கறி வலிச்சுட்டு வரல, இங்க சும்மா ஓசை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இருந்து மேடம் டெய்லி காலையில முத்து தொளிச்சு குழம்பு விட்டுருக்காங்க. காலையில சொல்லாத, சாயங்காலம். பெருமையா சொல்லணும். இன்னும் நல்ல நல்ல நிறைய பெருமையா பேசுப்பா என்னைய பத்தி. இதுதான் எங்களோட வீட்டோட பார்க்கிங். சரி வேண்டாம், நான் இதெல்லாம் ஹோம் டூர்ல உங்களுக்கு காட்டிடுறேன். மேடம் எங்க போறீங்க? கோலப்பொடி. கோலப்பொடி எடுக்க போகிறோம். இது ஒரு செலவு. கோலப்பொடி வாங்கியிருக்காங்க, கலர் பொடி. அதாவது என்னைய நம்பியும் ஒருத்தவங்க வந்து நோட்டை காட்டு, உங்களோட நோட்டை. அதை வந்து காட்டக்கூடாது, அது வந்து சர்ப்ரைஸ். கடைசிதான் அவங்களோட கோலத்தை வந்து பார்ப்போம். நாங்க பாத்துக்கோங்க.
டடா காட்ட மாட்டேனே. மேடம் வந்து இப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்துவங்க, நோட்லேயே வரைய தெரியாதவ இதில் போடுறாளாம். பரவாயில்ல, புள்ளிலாம் நல்லா வைக்கிய. பாடி வந்து ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஒன்ட்ட பேசிட்டே மறந்துட்டேன். 3 6 எத்தனை வச்சிருக்கேன்? 4 என்ன 8 தெரியாதா தான் உனக்கு? வச்சிருக்கேன். இது எத்தனை புள்ளி எத்தனை வருஷம் சொல்லு பாப்போம். நீ சும்மா இரு, எனக்கே மறந்துட்டு. வீடியோ பாக்குறவங்களுக்கு 3 6 என்ன கோலம் போடுறாங்க 9 10 தான் போட்டிருக்கேன். அதான் எத்தனை புள்ளி எத்தனை வருஷம் சொல்லுவாங்கல்ல, அந்த சொல்லு. 12 போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போங்க, 2ல ஸ்டாப் பண்ணிருங்க. நீ கடைசி காட்டுப்போ அப்பா அங்கிட்டு. நீங்க வந்து இப்ப நான் இவ்வளவு வந்து கோலம் போடுறத வச்சு பேசலாம்னு சொல்லலாம் நினைச்சேன். ஆனா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, எதுக்கு வந்து இவ மாடல் ட்ரெஸ் போட்டவங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதாவது என்ன சொல்றது, அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? அவளும் வந்து எப்படி சொல்றது, ஒரு நானும் பெண் தானே. நீங்க வந்து அவளை வந்து சாரியிலே பார்த்தனால வந்து உங்களுக்கு வந்து சடனா ஒரு மாடல் ட்ரெஸ் போட்டா வந்து உங்களுக்கு வந்து இதா தெரியுது. இப்போ ஃபுல்லாவே மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தானா உங்களுக்கு வந்து தப்பா தெரியாது. என்ன பொறுத்தவரை அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க அதுக்குன்னு வந்து ஃபுல்லா சாரியிலே இருக்க முடியுமா? எப்படி சொல்றது, ஒரு கட்டத்துல அதாவது இந்த ஏஜ்ல தான் நான் வந்து போட முடியும். இதே ஒரு 30-40 வயசுல நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியுமா? எனக்கு இப்போ வந்து ஒரு ஏஜ், ஒரு நார்மலான ஏஜ் தான். ஸோ 23 எழுதி சொல்றதுல என்ன இது. ஸோ 23 ஏஜ். ஸோ இப்போ நான் போட்டாதான் போட்ட முடியாது. என் பையன் வளர்ந்த உடனே நான் வந்து மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு அலைய முடியுமா என்ன? அதான் அது மட்டும் கொஞ்சம் அடுத்த டைம் வந்து மாடல் ட்ரெஸ் போட்டால் வந்து கமெண்ட் வந்து கழுவாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்களும் நிறைய பேத்துக்கு உங்களுக்கும் வந்து ஆசை இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி சைடு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு அந்த லிமிட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, அளவோட இருந்துக்கணும். ஸோ அதனால சில பேர் வந்து நீங்களும் இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் போடுவீங்க. அதாவது எங்களுக்கு வந்து இவளுக்கு வந்து தப்பா கமெண்ட் பண்றவங்க வந்து நீங்களும் போட தான் செய்வீங்க. ஆனா நீங்க போடுறது வந்து எங்களுக்கு தெரியாது. ஏதோ நாங்க வீடியோஸ் பண்றதுனால உங்களுக்கு தெரியுது. அதனால தயவு செஞ்சு வந்து அடுத்த டைம் வந்து இப்படி மாடல் ட்ரெஸ் போட்டானா தப்பா பேச. உங்களுக்கு பயந்தே இவளுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் அவளுக்கு வீட்டுல ஊர்லாப்பட்டு கிடக்கு, அது போடவே மாட்டேங்க. இவங்க கமெண்ட் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு சில டீம் வந்துருங்க, நீ கோலம் போட்டு நான் பேசுறேன். ஒரு சில டீம் வந்துடும். எப்படின்னா ஃபேக் ஐடி மட்டும்தான் இருக்கும். அதாவது அவங்க ஒரிஜினல் ஃபேஸு, ஒரிஜினல் ஐடி, ஒரிஜினல் நேம் வச்சு பேசவே மாட்டாங்க. அவ்வளோ பயம் இருக்குது. எதுக்கு வந்து நான் தப்பாக கமெண்ட் பண்ணணும்? அப்படி உண்மையாக நீ உனக்கு பயம் இல்லை, தைரியமான ஆளாச்சு அப்படின்னா உன்னோட ப்ரொஃபைலில் உன்னோட ஃபோட்டோ வச்சு, உன்னோட ஒரிஜினல் நேம் வச்சு, உனக்கு எந்த ஊர் அதெல்லாம் வச்சு அதுலேருந்து மெசேஜ் பண்ணலாமே. இப்படிதான் முக்காவாசி பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட்ல எல்லாம் உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லை, உங்களோட வேலை வெட்டியே இதுதாங்க. ஆமா, எங்களுக்கு இதுதான் ஒர்க், இது பார்த்தா நாங்க சம்பாதிச்சு நாங்க ஏர்ன் பண்றோம். சும்மா ஒண்ணு நாங்க பண்றதுக்கு என்ன இதா பண்ணா லைட்டா அந்த சாரில லைட்டா இடுப்பு தெரிஞ்சா கேரளா அடுத்த பொண்டாட்டிய வந்து ஆட விட்டு வந்து இது பண்றியா, சம்பாதிக்கியா, கார் வாங்கிட்டியா அப்படி. எங்க நாங்க வீடியோ பண்றதுக்கு முன்னாடியே நாங்க கார் வாங்கியாச்சு. என்னத்த சொல்ல, மொத்தத்துல இதுவும் ஒரு வருமானம், இதுவும் ஒரு உழைப்பு தான். அந்த யார் உழைப்பையும் நாங்க திருடி சாப்பிடல. வேணா உங்களுக்கு வேணா ஒரு இது சொல்றேன், நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி. அது சும்மா எல்லாம் ஒண்ணு காசெல்லாம் தந்துட மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இதுக்கெல்லாம். எத்தனை வருஷம் போராட்டம், எத்தனை வருஷம் நாங்க வந்து கஷ்டப்பட்டுப்போம். அதெல்லாம் புரியாது. அது நிறைய பேருக்கு புரியும். வந்து சில பேர் வந்து, அதாவது எங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. எல்லாருமே, அதாவது எங்க ஃபேமிலிஸா யாரா இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்னப்பா ஐடியா பிளாக் பண்ணி விட்டோம்னா திருப்பி இன்னொரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி திருப்பி கமெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒன்று தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். இல்லைன்னா வேனுக்குன்னே உங்களை வந்து இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பியிருக்கா என்னன்னு எதனையெல்லாம் தெரிய மாட்டேங்குது. முக்கால்வாசி இந்த ஃபேமிலி கேர்ள்ஸ், ஹோம், அதாவது எப்படி சொல்றது, கல்யாணம் முடிஞ்ச பெண்கள், அவங்க தான் இழுத்துட்டுறீங்க. அவங்களே நம்மளுக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பின்ன யாரு இது பண்ணுவா? என்னத்த சொல்ல, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்காதா என்ன? நான் எப்படி பாக்க அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து அலோவ் பண்ணல, சோ அவங்களோட கடுப்பு வைத்திருச்சல் அப்படின்னு நான் நினைச்சது. எனக்கு அந்த மாதிரி அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீ உன் பாட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம வீடியோஸ் பண்றோம், திருப்பி வீடியோ நம்ம ஃபுல்லாவே இப்படி பேசிட்டு சும்மா வாயால அடிக்க கூடாதுங்க. அதாவது நாங்க வந்து அடுத்தவங்களுக்காக வாழல, பட் இந்த உலகம் எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்காக தான் வாழ்றாங்க. அதனால இன்னும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரெஸ் போட்டா இப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னா பேசிக்கோங்க, நோ ப்ராப்ளம்.
எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் இப்போ பண்ண வீடியோஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து அவ்வளோதான் ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு உடம்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு. அட கடவுளை, ஏங்க எப்படிங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஒரு நடிகையை பார்க்கும்போது மட்டும் நீங்க ரசிக்கீங்க? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இப்போ இதே ஒரு சூர்யா சௌதியாவோ இல்லை வேற யாரோ பண்ணா மட்டும் அது மட்டும் உங்களுக்கு நல்ல விதமா ஏத்துக்க முடியுது. இதை மட்டும் அது நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியல. என்னத்த சொல்றது, உங்களுக்காண்டி பேர்வாதி வீடியோக்கு கமெண்ட் தான் வைக்கிற நிலைமைக்கு போகுது. என்னத்த சொல்ல. அதனால இன்னும் வந்து என்னமோ பேசிட்டு போங்க, நம்ம பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஸோ அடுத்த என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதை பாருங்க, இது வந்து எப்படி வந்திருக்கு, இது ரெண்டும் எப்படி வந்திருக்கு அது மட்டும் பாருங்க எப்படி. இது வந்து இப்படி வந்து இப்படி வரணும். இனி வந்து கலர் கொடுக்கும்போது ஒழுங்கா அப்படியே பண்ணிடுவோன்னே. பரவாயில்ல, ஏதோ நல்லாதான் வரைஞ்சிருக்கா. நல்லா இருக்குல்ல, அப்படியே உள்ளுக்குள்ள பார்த்தா நல்லா இருக்குவே. நம்ம நல்லா இருக்கும் உண்மையை. நல்ல கலர் கொடுப்போம். கலர் கொடுத்து என்னென்ன கலர் கொடுப்போம்னு தெரியுமா? வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுக்கலான்னு இருக்கியா இல்லை எப்படி? இது வந்து இதுக்கு வந்து நான் சொல்ற கலர் கொடுனே. பூனா எப்படி இருக்கும்? ரோஸ் கலர் கொடு. ரோஸ், ரெட், இந்த இதுக்கு ஃபுல்லாமே கிரீன் கொடுக்கணும். நான் சொல்ற மாதிரி கொடு. அவளுக்கு வேற வேற கலர்னா. ஆமா. ஸோ இப்போ வந்து போட்டு முடிச்சுட்டு கடைசி அவுட்லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கோலத்தோட ஃபினிஷ் லுக் வந்து முடிய போகுது. என்னடா இதில் பாதி வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இதில் நானும் கொஞ்சம் அதாவது ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தேன். ஆமாம், வீடியோ எடுக்க ஆள் இல்லை பார்த்தீங்களா, அதனால. எவ்வளோ கொசு பாருமா என்னை தேடி. சரியான கடி. இப்போ நானும் பார்க்க சொல்ல பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருக்கா. கலர்லாம் கொடுத்தக்கப்புறம் அது என்ன நல்லா தான் போட்டிருக்கா. ஒரு இக்க நான் வைக்க அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீ நல்லா போட்டிருக்கீங்க நல்லா போடலன்னு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாரும். உண்மையாக சூப்பராக தான் இருக்கு. இது லாஸ்ட்டு வந்து ஹாப்பி நியூ இயர் மட்டும் எழுதிரு. ஆமா, என்ன ஹாப்பி நியூ இயர் எழுதணும். கீழே எழுதிரு ஹாப்பி நியூ இயர்னு. போடு. இன்னும் அந்த புக்கு போடல பாரு. எங்கண்ணே அந்த புக்கு இங்கே பார்த்தீங்களா, இங்கே கோலம் போட்டது காணாதுன்னு அங்கே போயிட்டு பக்கத்து வீட்டில் எப்படி கோலம் வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறான். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அடுத்தவங்க இதை வந்து என்ன இருக்கோ அதை பார்க்கறது கிடையாது. அடுத்தவங்க வீட்டில் நல்லா போட்டிருக்காங்களா நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது போய். அது எல்லா கேர்ள்ஸோட இது தெரியுது. சரி வாங்க, தெரியுதா? என்ன தெரியுது உனக்கு? சும்மா இதெல்லாம் ஹாப்பி நியூ இயர்னு போட்டுட்டா இல்ல ஹாப்பி நியூ இயர்? இல்ல ஹாப்பி நியூ இயர் மட்டும் சும்மா போடு. அதாவது இவரோட எழுத்துக்கு வந்து நான் அடிமை. அவங்க மேடம் தமிழ் இங்கிலீஷ் எழுதணும் எழுதுவாங்க. ஃபைனலா நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். என்னோட அவுட்லுக் வந்து பாருங்க. நல்லா இருக்கா? என்னுடைய கைவண்ணம், என்னுடைய அழகிய கைகளால் நான் வரைந்த சிற்பம். யாராட்டும் ஹாப்பி நியூ இயருக்கு அம்பு விடுவாங்களா காட்டு விட்டு? ஹாப்பி நியூ இயர் டு மை ஹஸ்பண்ட். சரியா? எனக்கு விடிவு காலம் படுத்துட்டு சொல்லுவாரியா? இல்ல, உன்ன நான் குத்திட்டேன். உனக்கு எங்க விடிவு காலம்? உன்னை குத்துனதை எடுத்த நான் இல்ல ஹார்ட்ல அம்பு விட்டுருக்கேன். சரி, எல்லாரும் சொல்லிருங்க கோலம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு. எஸ், நீனே சொல்லிடு கேட்டுறவங்க. எஸ், கோலம் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் வந்து நாங்க வீடியோல பேசியிருப்போம். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திருப்பீங்க. ஸோ மறுபடியும் உங்க வீடியோக்குள்ள போய் நல்லா பாருங்க. நாங்க என்ன விஷயம் பேசணும், எதுக்காக பேசணும், எனக்கு மட்டும் பேசல, எல்லா பெண்களுக்கும் நிறைவேற வேண்டிய ஆசைகள் நிறைய வந்து மனசுல இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நாங்க பேசியிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து முன்வைங்க. நாங்க அதுல வந்து எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துப்பேன், எதெல்லாம் டிஸ்லைக் பண்ணாமோ அதெல்லாம் கமெண்ட்டை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட வன்மத்துக்கு, அதாவது வன்மம் தானே மச்சான், அவங்களோட வெஞ்சன்ஸ்க்கு வந்து நான் அழக மாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்புறம் வந்து 2ஆம் தேதி வந்து ஆமா முடிச்சிடாது. சரி 2ஆம் தேதி வந்து எப்படி நாளைக்கு காலைல கார் எடுக்க சொல்லி கேள்வி இல்லை. கார் இங்கே பாருங்க இப்படி தானே எடுக்கணும், அவ்வளோ குழம்பு அழிஞ்சிரும். இதுக்காகவே நாளைக்கு நீ கார் எடுக்க கூடாதுல்ல. சரி ரைட்டு.
சரி அப்புறம் 2ஆம் தேதி நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும்னு சொல்லிடு. ஸோ 2ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ காத்திருங்கள் வீடியோக்காக. டாடா.